ஏசாயா 2750 வருஷங்களுக்கு முன்பு சொன்ன மாதிரி நம்முடைய டாடி நாம் வெளிச்சத்திலே நடக்கும்படிக்கு அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வெளிச்சத்திலே நடக்காத பொழுது, ஜீவிக்காத பொழுது அவரோடு நமக்கு ஐக்கியம் இருக்காது. அது மூலம் எல்லாருக்கும் தரும். அவர் வெளிச்சத்திலே இருக்கிறது போல நாமும் வெளிச்சத்திலே நடந்தால், ஜீவித்தால் நாம் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். So it's a great privilege to study the word, receive the light. நாங்கள் வாசிக்க வேணும், தியானிக்க வேணும் உண்மை. ஆனால் அந்த வெளிச்சத்தை வெளிப்படுத்துதலை சார்ந்து தேவன் நம்முடைய டாடி வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு அநேகமாவற்றிலே அவரோடு நடந்து போன இயேசுவ தி மெஸ்ஸாயா அவர் அவர்களுடைய மனதை திறந்தார். லிதியாங்கிற ஒரு சகோதரி பவுல் பேசிய வார்த்தைகளை, ராஜ்யத்தின் வார்த்தை அறிந்து கொள்ளும்படிக்கு அவனுடைய இதயம் திறக்கப்பட்டது. நீங்கள் நானும் தொடர்பாக ஜெபிக்க அவரிடத்தில் உமது வேதத்தின் ஆழங்களை நான் அறிந்து கொள்ள என் கண்களை திறந்தருளும். பரத்தில் இருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாருடைய எதையும் எவரும் பெற்றுக் கொள்வதில்லை. இவைகளை அறிந்து கொள்ளுங்க. அவருடைய இந்த வார்த்தையிலே தான் வெளிச்சம். நாம் அறிய வேண்டிய எல்லாவற்றையும் எதிலே அவர் எழுதி இந்த புத்தகம் மூடப்பட்டிருக்கிறது. அதாவது இதோடு ஒன்று கூட்டவும் கூடாது, கழிக்கவும் முடியாது. உலக ஜனம் வெளிச்சம் இல்லாமல் தேவனை அறியாதபடியால் அவர்கள் நம்புவது அநேகமாக அவர்களுக்கு தெரியாமல் பேய்களை, சாஸ்திரங்களை, மந்திர வித்தைகளை, சூனியங்களை அவள் நம்புகிறார். முண்டங்கள் தெய்வங்கள் என்று நம்புகிறார்கள். ஏன்? அறியாமை, வெளிச்சம் இல்லை. நாம் அவரண்டை வந்து வெளிச்சம் கிடைக்காமல் போவது மிகவும் பரிதாபமான நிலைமை. இஸ்ரேலுக்கு அங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். அது எங்களோட வெப்சைட்ல இருக்குது, அறிக்கை புத்தகத்தில் இருக்குது அல்லவா? எஸ், அதை நீங்கள் அதை பார்த்து ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ. சோர்ந்து போக வேண்டாம். இஸ்ரேலுக்கு ஜபிக்கிறவர்களுக்கு
சமாதானம் உண்டாவதாக. தேவன் அதை விரும்புகிறார். இதோ இஸ்ரேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. பாடல் 121:4. இஸ்ரேலை பாய்காட் பண்ண விரும்புகிறவர்கள், அதாவது பாய்காட் என்று சொன்னால் அதை புறக்கணித்து அதனிடத்திலே ஒன்றும் வாங்கக்கூடாது, அவங்களோட உற்பத்தி ஆகிறது. You have that. வாங்கக்கூடாது என்று சொல்லி தீர்மானம் எடுத்தாக்க இஸ்ரேலை புறக்கணிக்க. அதில் ஒருவன் சொல்லி இருக்கிறான், அப்படி என்று கேட்டால் உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற இன்டெல் அந்த ப்ரோக்ராம், அந்த இது அவங்க தானே கண்டுபிடிச்சு செய்தது. கம்ப்யூட்டர் எல்லாம் மூட வேண்டி வரும். செல்போன் இருக்குது இல்லையா, SMS அனுப்புறாங்க, அது அவன் தான் கண்டுபிடிச்சது. இப்படி எத்தனையோ காரியங்களா இது. இம்பார்ட்டன்ட், மிக முக்கியமான ட்ரக்ஸ், மருந்து வகைகள், அது இதுகள் எல்லாம் அவங்க தான் கண்டுபிடிச்சது. எத்தனையோ கண்டுபிடிப்புகள். வைபர், அந்த காசு இல்லாமல் கால் பண்ண உங்களுக்கு தெரியப்படும் வைபர், நான் விளங்கப்படுத்த அவன் தான் கண்டுபிடிச்சது. அப்ப இஸ்ரேலை புறக்கணித்தால் உங்களோட போன்ல இருந்து இது எல்லாத்தையும் கலத்துக்கோ, அல்லது விருப்பம் இல்லாட்டி போனையே தூக்கி எறியுங்க. இப்படி பல காரியங்கள். I think it was உபாகமம் 6ஆம் அதிகாரத்திலே, நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என் கட்டளைகளிலே நீங்கள் நடந்தால் உலகத்திலே உள்ள மற்ற ஜாதிகள் ஜனங்களுக்கு மேலாக ஞானம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். பல முக்கியமான கண்டுபிடிப்புகள் தேவன் தம்முடைய ஜனத்துக்கூடாக அதை கொடுத்திருக்கிறார். அதிலே பாருங்க, அவர்களுக்குள்ளாக சந்ததி, அவர்கள் வம்சத்துக்கூடாக பூமியை ஆசீர்வதிக்கிறார். எத்தனையோ பணம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது வெளியூர்களுக்கு, கால் எடுக்க, அதுக்கு இதுக்கு. Now the Viber came and said, start free. எல்லாம் அற்புதமான கண்டுபிடிப்பு. ஸோ நாட்கள் இப்பொழுது நெருங்கி கொண்டு போகும். இந்த நேரத்தில் அவர்களுடைய எல்லாம் முன்கூட்டியே அறிவித்து எங்களுக்கு எழுதி இந்த வேத புத்தகத்திலே அடங்கி இருக்கு. ராஜ்யத்தை விட வேறு ஒரு செய்தி இல்லை. யேசுவாவிடம் கொடுத்து அனுப்பினது அதுதான், வேறொன்றும் இல்லை. மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆளுகை அவன் இழந்த நேரம், அதை மறுபடியும் கொடுக்கவும் அவருடைய திட்டம் நிறைவேறவும், பூமியை அவருடைய ராஜ்யம் அரசாங்கம் ஆளுகை செய்ய வேணும். இன்னைக்கு நாங்கள் 1000 வருஷ அந்த அரசாட்சியிலே
தேசங்கள் அனைத்தையும் யெகோவா ஆளுகை செய்வார். அவருடைய பரிசுத்தவான்களோடு சேர்ந்து அநேக இடங்களிலே போடப்பட்டிருக்கிறது. 1000 வருஷங்களுக்கு எல்லா தேசங்களையும், இதில் கொஞ்சம் தேசங்களின் கொடிகளை நாங்கள் போட்டிருக்கிறோம். நாங்கள் அதை இலக்காக வைத்துக் கொள்ள வழியும். தீர்க்க தரிசன வசனங்களை கவனித்திருக்கும்படி சொன்னார். தீர்க்க தரிசன வார்த்தைகள், வசனங்கள், அந்த அறிவிக்கப்பட்டவைகள் நீ கவனித்திருக்காவிட்டால் வர இருக்கும் காரியங்களை தப்ப விடுவாய். செலவழி அல்ல, நிச்சயம். ராஜ்யத்தை குறித்த அந்த தரிசனத்தை, விஷன், அந்த மலையிலே காண்பிக்கும் நேரத்தில் பீச்சு சொன்னான், நாங்கள் அந்த பரிசுத்த பர்வதம் அந்த மலையிலே இருந்தோம். நான் அங்கே இருந்தேன். அவன் சொல்கிறான், மேலே இருந்து அந்த குரல் வந்தது, இவரை நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். ஏன் அவருக்கு செவி கொடுங்கள்? அவரிடத்திலே தான் டாடி வர இருக்கும் காரியங்களையும் மிக முக்கிய மனுஷனுக்கு தேவையான அறிய வேண்டியவைகளை ஒப்ப வைத்தார். யெகோவா வந்தது சொன்னார், நான் சுயமாய் பேச முடியாது. அவர் எதை சொல்லுகிறாரோ அதை நான் உங்களோடு பேசுவேன். உங்களுக்கு தெரியும், தொடக்கம் இருந்து முடியும் வரை ராஜ்யத்தை குறித்து, வர இருக்கும் அரசாங்கத்தை குறித்து பேசி, அதன் பிறகு பாவத்துக்காக அந்த கிரயத்தை காட்டி அவர் நாமத்தில் இலவச பாவ மன்னிப்பு உண்டாக படிக்கும். அவர் ராஜ்யத்தை மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுத்து திருமுழுக்கு பெற்று அவருக்கு பின்னாலே செல்கிறவர்கள் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவர்கள். எதிலே? ராஜ்யத்தின் விசுவாசத்திலே ரட்சிக்கப்படுவான், உள்ளே பிரவேசிப்பான். இதை நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றதன் காரணம், எப்படியாவது ஒரு நேரத்திலே இவைகள் உன் இருதயத்துக்குள்ளாக பதிய. அந்த தரிசனத்தை விவரித்ததுக்கு பிறகு 2 பேதுரு 1 அதிகாரத்திலே எங்களுக்கு டாடி பீச்ச மூலமாக சொல்லிக் கொடுப்பது, 19வது வசனம், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வார்த்தையும் வாக்கியங்களும் நமக்கு உண்டு. தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டதும் தேவனுடைய வாக்கியங்கள், ஸ்கிரிப்சர்ஸ். Scriptures means that which is written. எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை, வேத வாக்கியங்கள், ஸ்கிரிப்சர்ஸ். ஓகே, இதிலே உறுதியான, அதிக உறுதியான, அதாவது அந்த தரிசனம் உண்மை, அதிலும் மிக உறுதியான, அசைக்க முடியாத தீர்க்க தரிசன வார்த்தைகள் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவள்ளி உங்கள் இருதயங்களிலே உதிக்கும் அளவும் இருளுள்ள இந்த பூமியிலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வாக்கியத்தை, அந்த தீர்க்க தரிசன ஸ்கிரிப்சர் கவனித்திருப்பது நலமாயிருக்கும். உங்களுக்கு தெரியுமா, பல சபைகள் நடக்க இருந்து அல்லது நடந்து முடிந்து இனிமேல் நடந்து கொண்டிருக்கிற, இப்பொழுது இனிமேல் நடக்க இருக்கிற தேவனுடைய முன்னறிவிக்கப்பட்ட
காரியங்களை ஆராய்ந்து பார்ப்பதில்லை. Eschatology, that is study of the things that are going to come. அநேக சபைகள் பார்ப்பதில்லை. அவர்கள் எல்லாரும் அநேகமான சபைகள் நரகத்துக்கு தப்புவதில்லை, எப்படியாவது மோட்சத்துக்குள்ளே பூந்துர வேணும் என்று சர்ச்சுக்கு போகிறார்கள், வேதம் படிக்கிறார்கள், அல்லது ஏதோ ஒரு ஊழியத்தை செய்து கொண்டாட தேவையில்லாத பெருநாட்கள்ங்கிற சிலதை கொண்டாடி பண்மையிலும் கிறிஸ்துமஸ் ஓகே. அவர்கள் அறிவில்லாது அப்படி செய்து நாங்களும் அறிவில்லாத காலம் நாங்கள் இருந்தோம். சோ தீர்க்கதரிசன வார்த்தையை நீ கவனித்து இருக்கிறாய். இந்த 34-35 வருடங்கள் அவருடைய ஊழியத்தை இரக்கமாக பெற்று இந்த வேத புத்தகத்திலே வித்தியாசமான டாபிக்ஸை நான் படிக்கும் நேரம் சந்தோஷம், எஸ், சமாதானம். பட் ராஜ்யத்தின் வெளிச்சத்தை பெற்று அதனுடைய நடந்த அவர் பேசிய தீர்க்கதரிசிகள் கூறிய அவைகளை கவனித்த பொழுது இனி வரப்போகிற சம்பவங்கள் ராஜ்யத்தை குறித்து அவைகளையும் பார்க்க நேரம் சந்தோஷத்துக்கு எல்லை இல்லை. இங்கே உத்தரவும் உண்டு, சில சமயத்திலே கண்ணீரும் இருக்கலாம், துன்பப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று பீட்டர் முதலாம் அதிகாரத்தில் எழுதி வைத்தான். இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு. சோ இவைகளுக்கு மேலாக எங்களை தூக்கி பிடித்து வர இருக்கும் அவருடைய அரசாங்கம், வர இருக்கும் ராஜ்யம், இதை அசைக்க முடியாத அவருடைய வாயிலே இருந்து புறப்பட்டு தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டு எந்த பிழையும் இல்லாமல் எழுதப்பட்டது. 2 பீட்டர் 1 அதிகாரம் 20 தேவனுடைய தீர்க்கதரிசனங்கள் எல்லாமே மனுஷனால் உண்டாகவில்லை, அது தேவனால் உண்டாயிற்று, மனுஷனுடைய புத்தியினால் எழுதப்படவில்லை. சோ அசைக்க முடியாத இந்த வார்த்தைகளை நீ கவனித்திருக்கும் நேரத்திலே உள்ளே இருந்து அந்த விடிவள்ளி உனக்குள்ளாக உதிக்கும்படி செய்வார். இடையிடையே வந்து கொண்டிருக்கும் அந்த விடிவள்ளி. அதனுடைய சந்தோஷம் மெய்யாகவே வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாமே மோசமான நிலைக்கு போய்கொண்டிருக்கு. ஒன்றுமே நிரந்தரமாய் இல்லை. ஒன்றுமே இல்லை. 6000 ரூபாய் எது நிரந்தரம்? இது உள்ளத்தினை பார்த்தால் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றுமே கொண்டு போவதும் இல்லை. Nothing. எல்லாவற்றையும் ஆசைப்பேன் என்று சொன்னவர்
அவருடைய குரல் பூமியை அசைய பண்ணிட்டு, இன்னும் ஒரு தடவை பூமியை மட்டுமல்ல வானங்களையும் அசைய பண்ணுவேன். ஆனால் எல்லாமே அசைந்து எல்லாமே உருக்குலைந்து சகலதும் கவுண்டு போனாலும் அசைக்க முடியாத இன்றென்றைக்கும் ஒரு ராஜ்யத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதிகாரம் 26, 27, 28 வாசிக்கலாம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். கிருபை அது அவருடைய பிரசன்னத்தினாலே வரும் வல்லமை. The empowering presence of God. The empowering presence of God, which enables us to be what we are called to be and to do what we are called to do. அவராலே அழைக்கப்பட்டதை செய்யவும், அவர் அழைக்கப்பட்ட அந்த ஜீவியத்திலே நாம் ஜீவிக்கவும் அவர் பிரசன்னத்தின் மூலம் வரும் வல்லமை, அதுக்குத்தான் பேர் கிருபை. கிருபை எல்லாருக்கும் அல்ல, இரக்கம் எல்லாருக்கும். கிருபை தாழ்மை உள்ளவர்களுக்கு மாற்றம். எத்தனை காரியத்தை தப்பாக எடுத்திருக்கிறோம் நாங்கள். ஒரு சங்கீதம் அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை பிழை, அவர் இரக்கம் என்று உள்ளது. இவைகளை இருதயத்திலே வைத்துக் கொள்ளும். அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை முதலில் தேடும்படிக்கு சொன்னார். அதன் மூலமாக உன்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். அதுக்கு மேலாக ஒரு ஒன்றுதான் சொன்னது, அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய ஆளுகையை, அவருடைய அரசாங்கத்தை முதலிலே தேடு. உன் வாழ்க்கையிலே முதலிலே வை. ஒன்றும் அல்ல. It's the kingdom. And Yeshua says, all these things shall be added. இவர்கள் யாவும் உங்களுக்கு தேவையானது அதுக்கு மேல உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் அப்படி குறைவுகளோடு பிச்சைப்பட்டியாக இருக்க யாரையும் அழைக்கவில்லை. அது சரியும் அல்ல. அது அந்த ராஜ்யத்தின் ராஜாவை பேரை கெடுத்து போடும். அவருடைய பேர் கெடுப்போம். அவருடைய பிரஜைகள் மிகவும் குறைவிலையும் ஏழ்மையிலையும் ஜீவிக்கும் நேரம். இந்த நாட்களிலே சுற்றி வர என்ன நடக்குது என்பதை பாம். இஸ்ராயலுக்கு என்ன நடக்குது என்பதை பாம். தீர்க்க தரிசன ஆட்சிகளிலே நிலைச்சிரு. அவர் இஸ்ரேலுக்காய் ஜெபம் பண்ணு சொன்னால் அப்படியே செய். அடி அவர்களை காத்துக்கொள். நீ செய்ய நேற்றதை செய்து முடித்தருளும்.
அமெரிக்க ஜனாதிபதி கூட என்னெல்லாம் பிளான் பண்ணினீரோ அதை செய்ய. ஒருவர் எழுதினார், அதுபடியாவது யேசுவாவை சரியா அறியாதவர் அப்படி இப்படி இவரை நண்டு தேவன் ஆவிக்கலாம் என்று டொனால்ட் ட்ரம்பை குறித்து எழுதியிருந்தார். வேதத்தை அறியாதவர்கள் அப்படி செய்வார்கள். கோரஸ் ராஜ் கிங் சைரஸ் ஈரான் ஜனாதிபதி என்று வைம்போவன். அந்த நேரத்தில் ராஜா ஈரான் நாட்டு அவன் பிறக்க 250 வருஷங்களுக்கு முன்பு 44ஆம் அதிகாரம் ஏசாயா முடிவு 45 தொடக்கம். இதோ உன் தாயின் கற்பத்தில் நீ தோன்றுவதற்கு முன்பாக உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். அப்படியாது அவன் எலோஹிம், the God of Abraham அறிந்தவன் அல்ல. கற்பத்தில் தோன்றுவதற்கு முன்பதாக உன் பெயர் சொல்லி அழைத்தேன். அவன் தான் அந்த டெம்பிள் கட்டுறதுக்கு 250 வருஷங்களுக்கு பிறகு ஒரு ராஜா பிறந்து அவனுக்கு கோரஸ் என்று பெயர் வைக்கப்பட்டது. தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேறி அவன் அந்த டெம்பிள் கட்ட தேவையான எல்லாம் கொடுத்து அனுப்பினான். அவருடைய வேலை யாரை அவர் உபயோகிப்பார். I wrote a comment underneath to that person. Do you not know even the devil will have to serve Yeshua and Yeshua's daddy? பிசாசும் அவரை சேவிக்கத்தான் வேணும். அவரை விட வேறு யாரும் இல்லை, வேறுதவன் இல்லை. ராஜ்யத்தின் செய்தியில் வெளிச்சத்தில் கிடைச்சவர்கள் ஆயத்தப்பட வேண்டிய நேரம். அற்புதங்கள் அடையாளங்கள் பெருகி கொண்டு போகிறது அவருடைய நாமத்திலே. அதே நேரம் பிசாசு தன்னுடைய பொய்யான அற்புதங்களை எகிப்து தேசத்திலே மந்திரகாரர்கள் மூலம் செய்த மாதிரி அவனும் அங்காறு ஒரு பக்கத்தில் இவைகள் எல்லாம் நின்று போகும்படிக்கு நாங்கள் டேடியின் இடத்துல கேட்க போறோம். அவருடைய நாமத்திலே அற்புதங்கள் பெருக அவர் பெயர்களை பிறவியாக பிறந்த குருடர்கள், செவிடர்கள், சப்பானிகள், இந்த தான் நேரம். is about to return. So இவர்களுக்காக ஜெபம். இப்பொழுதும் உங்களுடைய பழைய காலத்திலே நடந்த திருமணத்திலே அவை எல்லாவற்றையும் அதில் இருக்கிற மறைவான கட்டுக்களை உடைக்கும்படிக்கு காண்பித்து செய்வது நீங்களும் நானும் வல்லமையாக அவர் ராஜ்யத்தில் இயங்கும்படிக்கு அறிவிக்கும்படி ராஜ்யத்தை, நோயாளிகளை குணமாக்க, பிசாசுகளை துரத்த ஒவ்வொருவரும் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Every one of you.
நான் ஆரம்பத்தில் சொன்னேன், 1000 வருஷம் இந்த அரசாட்சியில் தேசங்கள் அனைத்தையும் இயேசுவ மெஸ்ஸாயா ஆள செய்ய போகிறார். All the nations, எல்லா ராஜ்யங்களையும் தேசங்களையும். It is not working. சங்கீதம் பாடல்கள் 2. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். இந்த பாடல் எழுதப்பட்டது 3000 வருஷங்களுக்கு முன்பாக by King David. 3000 வருஷங்களுக்கு முன்பு எருசலேம் இருந்தது. ஹலோ, 33 வருஷங்கள் எருசலேம், அங்கே அவன் அரசாண்டான். 7 வருஷங்கள் ஹெப்ரோன், அது தொடக்கத்திலே. And after the 33 years in Jerusalem அரசாண்டான். இந்த முன்னறிவிக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒரு மனுஷனால் எழுதப்பட்டிருக்க முடியாது. அதாவது எப்படி அவனுக்கு தெரியும்? யேசுவா இன்னும் பிறக்கவில்லை. 1000 வருஷங்களுக்கு பிறகுதான் பிறந்தார். இது அறிவிக்கப்பட்டு இந்த பாடல் 1000 years நினைக்கவே முடியாது. ஜாதிகள் கொந்தளித்து, ஜாதிகள் நேஷன்ஸ். Right? We'll see this English also. Why do the nations rage? See the man. Gentiles, புறஜாதியார். இப்ப யாராவது இங்கே இருக்கிறார்கள், இப்பொழுது தேசங்களும் ஜாதிகளும் கொந்தளிக்கிறார்கள் என்று நீ தெரியாமல் இருந்தால், இஸ்ரேலை குறித்து எருசலேம் குறித்து நீ அறியாதிருந்தால் கிணத்து தவளை. தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேறுகிறது கண்ணுக்கு முன்பாக. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். யாவைக்கு விரோதமாகவும் அவரை அபிஷேகம் பண்ணினவுக்கு விரோதமாகவும். யேசுவ டாடி யாவை, அவர் அபிஷேகம் பண்ணினவர் யேசுவ மெஸ்ஸாயா. அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாக, அவருடைய மேசியாவுக்கு விரோதமாக. எபிரேய பாஷை, கிரேக்க பாஷை, தமிழ் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாக. Same. The anointed. Right? பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுக்களை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எறிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் சிரிப்பார். ஆண்டவர் அவர்களை பகுதி பண்ணுவார். Now,
பூமியின் ராஜாக்கள். பூமி என்று சொல்லும் நேரத்தில் மற்ற கோளங்கள் பிளானட்ஸ் அதை விட்டு பிரித்து குறிப்பாக சொல்லப்படும் ஒரு கோளம் பூமி. Right? Can we have that? These are nations. Can we have that earth? That as பூமி. பூமியில உள்ள ராஜாக்கள். ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள் நடக்குது. இப்பொழுதும் விரோதமாக ஓட் பண்ணி முடிந்தது. ஒருவர் சிரிக்கும் சத்தம் உனக்கு கேட்கவில்லையா? வாரசிலை உள்ளவர் சிரிப்பாராம். சும்மா அங்கு எழுதப்படவில்லை. That is said, I will laugh. பூமி இதுல கொஞ்சம் உங்களுக்கு இதோட சொல்லி கொடுத்தா நல்லது. பாடல்கள் 24 உண்டு. பூமி என்றால் உலகம் அல்ல. பூமி வேறு, உலகம் வேறு. இதுதான் பூமி சுற்றுவது. பாடல்கள் 24 உண்டு. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் யாவையினுள்ளது. ரெண்டு இருக்குது, பூமி உலகம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் யாவையினுடையது. என்ன மாதிரி எழுதி இருக்க பாருங்க. பூமி அவர் சிருஷ்டித்தது, ஆந்தரத்தில் தொங்குகிறது. சிருஷ்டிப்பின் மூலமாக பூமியின் அதன் நிறைவும் அதன் குடிகளும் 7ஆம் கர்த்தருடையது. பூமியில் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் யாவையினுடையது. Alright. And 115வது பாடல் 16வது வசனம். வானங்கள் யாவையுடையவைகள், பூமியையோ மனுஷர்களுக்கு கொடுத்தான். பேய்க்கல்ல, அவன் தூக்கி பேயில கொடுத்தான் ஆளுகையை. வானங்கள் வானாத வானங்கள் யாவையினுடையது. மனுஷர்களுக்கு கொடுத்தது பூமியைய, வானத்தையும் அல்ல, மோட்சத்தையும் அல்ல. பூமியிலே அவன் கூடியிருக்க, பூமியிலே அவன் ஆளுகை செய்ய. எவ்வளவு மாறாக இருக்கிறது போதனைகள், பேயின் போதனைகள் என்று பாருங்க. பூமியை ஆண்டு கொள்ளும்படிக்கு ஆதாமுக்கு கட்டளையிடப்பட்டு அவனை அங்கே ஏற்பாடு தோட்டத்தலை கீழ்படியாமல் அதை இழந்து பிசாசின் கரத்திலே ஒப்புவித்தான். ஆளுகையின் பொறுப்பை பூமிக்கு அதிபதியாக இருந்தது ஆடம். வனாந்தரத்திலே யெஷுவா பிசாசினாலே சோதிக்கப்படும் நேரம், 2வது மனுஷன் வானத்திலே இருந்து இறங்கி வந்த யாவே. இந்த பூமியும் இந்த ராஜ்யங்களும் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது.
கொடுத்தான். ஆளுகை, அந்த உரிமையை கீழ்ப்படியாமையினால், பூமி சிருஷ்டிப்பினால் யாவைக்குத்தான் சொந்தம், டாடிக்குத்தான் சொந்தம், எப்பொழுதும் சொந்தமாகவே இருக்கும். அதன் குடிகள் எல்லாரும் அவருக்குத்தான் சொந்தமே. ஒவ்வொருவரையும் கற்பத்தில் அவர் உருவாக்கினது அவர். ஆதாமை மண்ணில் இருந்து சிருஷ்டித்தார், அவருடைய சரீரத்தை சுவாசத்தை ஊதினார். Now afterwards கற்பத்திலே உருவாகின எல்லாருமே அவர் மூலமாக. அது அற்புதம், மகா பெரிய அற்புதம். சில சமயம் பிசாசு சொல்லுவான், இந்த ஜனம் என்னுடையது. பாய், உனக்கு வார்த்தை தெரிய வேணும். உடனே என்ன சொல்லணும்? பூமியும் அதன் கொடிகளும் யாவையினுடையது. பொத்து வாய். அது கற்பத்திலே எல்லா அவயவங்களையும் வெளியே உள்ள சகலதும் அவர் அந்தந்த நேரத்திலே உருவாக்கி அது புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அது கற்பத்திலே கிடந்த பிறந்தது. இதில் தான் அநேகமாக எல்லா நன்மையோ கேடோ எல்லாம் இந்த நேரம் நடக்கிறது. சாப வார்த்தை, மரண வார்த்தை, அந்த வார்த்தை எல்லாமே இதில். இப்போ என்று சொல்ல தரும். தேங்க்யூ. சொல்ல தெரியாவிட்டாலும் பூமியின் அதன் கொடிகளும் யாவையனுடையது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரப்பை அது மறக்க முடியாது. யேசுவும் அப்படித்தான் சொன்னார். பூமியை மனுஷர்களுக்கு கொடுத்தார், வானாதி வானங்கள் யாவையினுடையது. இப்ப நாங்க உலகம் என்ன பார்க்க போறீங்க? ஏண்டா இந்த படிப்பில் இது கொஞ்சம் அடிப்படையான இது உனக்கு தெரிய வேணும். பூமி என்னன்னு சொல்லி சில வார்த்தைகள் உலகம் உலகம் என்று சொல்லும் பொழுது பிசாசின் வல்லமைக்குள்ளாய் அகப்பட்டு தெரிந்தோ தெரியாமல், பெரும்பாலான ஜனம் தெரியாமல் தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் ஒரு சமுதாயம், ஒரு ஜனக்கூட்டம். That's what you call world. உலகம். உலகம் என்றால் உருண்டை அல்ல. பூமி வேறு, உலகம் வேறு. உலகம் என்று சொல்லும் நேரம் அநேகமான இடத்திலே தேவனுடைய வார்த்தை குறிப்பது பிசாசின் வல்லமைக்குள்ளாய் அகப்பட்ட ஒரு ஜனம், ஒரு சமுதாயம். இப்ப வெளிப்படை அந்த புத்தகத்திலே 12:9 உலகம் அனைத்தையும் மோசம் போக்கும் பிசாசு, உலகம் அனைத்தையும் வஞ்சிக்கும் பிசாசு. தேவஜனம் வஞ்சிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகம் அவன் வஞ்சிப்புக்குள்ளாய் இருக்கிறது. சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுச்சற்பம் தள்ளப்பட்டது.
அது பூமியிலே தள்ளப்பட்டது, உலகத்தில் என்று போடவில்லை. எங்கு தள்ளப்பட்டது? பூமியிலே. சந்திரனுக்கு அனுப்ப இல்லை, வியாழனுக்கு அனுப்ப இல்லை, செவ்வாய் ஜூபிட்டர் அதுக்கு அனுப்ப இல்லை, பூமிக்கு. எத்தனை பேருக்கு நான் சொல்றேன். அதனோடு சேர்ந்த தூதரும் அவனோடு அவன் பொய்ய நம்பின எல்லா தேவ தூதர்களும் தள்ளப்பட்டது. அதான் 330 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். சில கேள்விப்பட்டு இருப்பீர்கள். ஒன்றுக்கும் ஒன்று இதுதான் அவனோடு சேர்ந்து தள்ளப்பட்டது. இப்ப ஜான் புத்தகம் 1 அதிகாரம். வசனம் அல்லது 9 வாசிப்போம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் வெளிச்சமாக்குற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஒவ்வொரு மனுஷனும் உலகத்துக்குள்ளதான் பிறக்கிறான், பேயினுடைய சமுதாயத்துக்குள்ளே. பட்டாவசனம், அவர் உலகத்திலே இருந்தார். அதை பார்த்தீங்களா? அந்த சமுதாயத்துக்குள்ள உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அந்த சமுதாயம் பெயர் வல்லமைக்குள்ளாய் இருக்கிறவர்கள். கற்பத்திலே அவர்தான் சிருஷ்டித்தார், அவர்களை உண்டாக்கினார். உலகமோ அவரை அறியவில்லை, பூமி அவரை அறியவில்லை என்றில்லை, உலகம் அவரை அறியவில்லை. யார் உலகம்? பிசாசின் வல்லமைக்குள்ளாய் அகப்பட்டு ஜீவிக்கும் ஒரு சமுதாயம். உலகம் அவரை அறியவில்லை, உன்னையும் என்னையும் அறியாது. அறியாத ஒவ்வொருவரும் உலகத்திலே என்பதை அறிந்து கொள். அவன் வல்லமைக்குள்ளாய் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள். கோபிக்காதே. உலகம் உங்களை எதிர்த்தால் ஆச்சரியப்படாதன்னு போனங்க விளங்கும். நான் இந்த படிப்பிக்க வரையில், பட் இந்த இது அறிவு கொஞ்சம் உனக்கு தேவை. We will see some other time. We can go deep. Right? John 14:30. இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான். யார்? The devil. அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஜான் 12:31. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உனக்கு விளங்கும். உலகம் அவரை அறியாது. உலகம் பேயின் வல்லமைக்குள்ளாய் கிடக்கிறது. அறியாமையிலே ஜீவிக்கும், இருளிலே ஜீவிக்கும், சாத்தானின் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறவர்கள் உலகம். பிள்ளைகள் அறிந்து கொள்ளுதோ. உலகத்துக்குள்ள போய் பெறலாத, உலகத்தோடு போய் சம்பந்தம் கலக்காத, உலகத்தை நேசிக்காத. உனக்கு விளங்க அதுக்குள்ள போய் திருமண உடன்படிக்கை பண்ணாத.
16 அதிகாரம் 11 வசனத்திலே இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதனால் பாத்தீங்களா, இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டாயிற்று. ஜான் 17 அதிகாரம் 9 வசனம், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? சிஷ்யர்களுக்காக, உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல். இப்போ விளங்குது பார்த்தேன். பேயின் வல்லமைக்குள்ளாயப்பட்டவர்களுக்காக நான் ஜெபிக்கவில்லை. நீர் எனக்கு கொடுத்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்கள். We bless you, Anna. நீ உலகச்சான அல்ல. இது பார், நான் உலகச்சான அல்லாதது போல அவர்களும் உலகத்தார அல்ல. ஓ புருஷனே, இந்த வெளிச்சம் உனக்கு கிடைத்ததா? உன் வீட்டை சுற்றி உலகத்தார் இருக்கிறார்கள். தெருக்கள், கடைகள், வேலை செய்யும் இடங்கள். யார் உலகத்தார்? பிசாசின் வல்லமைக்குள்ளாய் அகப்பட்டு தாங்கள் இடறுவது இன்னதல் என்று அறியாது ஜீவிக்கும் ஜனக்கூட்டம். அதோடு கட்டி பிறலாது என்றுதான் சொன்னார். இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட ஜனக்கூட்டத்திலே அன்பு கூறாது. ஜான் 17 6 வசனம், நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷர் உம்முடைய பெயரை வெளிப்படுத்தினேன். நீ உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டாய். வெளிச்சம் அடைந்த நீங்கள் ஒவ்வொருவரும் உலகம் பிசாசின் ஜனக்கூட்டத்தில் இருந்து தேவன் உன்னை பிரித்தெடுத்தார். இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கும், பிசாசின் அதிகாரத்தை விட்டு தேவன் இடத்துக்கும், மரணத்தை விட்டு ஜீவனுக்கும் நீ அழைக்கப்பட்டாய். எஸ், நீ அறிந்து கொள். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் எத்தனையோ தடவை தேவ வார்த்தையை நீ கேட்க முடியாத படிக்க இந்த உலகத்தின் அதிபதி உன்னை தடை பண்ணினான். இன்றைக்கு இந்த வார்த்தை வந்து உன் கட்டுக்களை அறக்க. எஸ், இந்த வெளிச்சம் கிடைச்சதா? இப்ப நீ சொல்லு, யாரோட புதைந்து கிடக்கிறாய்? எந்த விதமான ஒரு ஜனக்கூட்டம் உனக்கு சிநேகிதர்களாய் இருக்கிறார்கள். அவர்களை வெறுக்க சொல்லவில்லை, பிரிந்தரே அவர்களை விட்டு பிரிந்து வாருங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன். எல்லா பேயும் அறிந்து கொள். தம்முடைய
ஜனத்துக்காக அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுத்தும் நேரம். உலகத்தோடு பின்னப்பட்டிருக்கிறவர்கள் அறியார்கள். So I can tell you so many scriptures. அதை இன்னும் ஒரு தடவை நாங்கள் பார்க்கலாம். உலகம் பேயினாலே ஆளப்படுகிறது. குருட்டாட்டத்திலே, அறியாமையிலே தேவன் செய் என்று சொல்லி, கீழ்ப்படி என்று சொல்லி கொடுத்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் பாரம்பரியத்துக்கும் தங்களுடைய விருப்பப்படி வைத்த பெருநாட்களோ கட்டளைகளோ அவைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது. ஏன்? அவருக்கு உலகத்தான். அல்லது ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டும் இன்னமுமாக வஞ்சிப்பிலை ஜீவிக்கிறவர்கள். உன்னை பிரித்தெடுத்தால் பிரித்தெடுத்த நிலைமையிலே இரு. இருளிலே இருக்கிறவர்கள் ஒரு கூட்டம், வெளிச்சத்திலே இருக்கிறவர்கள் ஒரு கூட்டம். ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் இல்லை. நீங்கள் விசேஷமான ஜனங்கள். Now let's go back to Psalm 2, இரண்டாவது சங்கீதம். இந்த வார்த்தை இன்றைக்கு புறப்பட்டு வந்து குறிப்பாக எத்தனையோ பேர் ஜீவ வார்த்தைகள் இந்த ராஜ்யத்தின் வார்த்தை உள்ளே வர விடாது, விளங்க விடாது, தடை பண்ணுகிற இந்த கயிறுகள் உடைக்கப்படும். டாடி, உமது வார்த்தை புறப்பட்டு வந்து வறுமையாய் திரும்பாது. என் உள்ளத்தை திறந்தருளும். மறைந்திருக்கிற கட்டுக்கள் அறுந்து போகட்டும். உமது ராஜ்யத்துக்காய் என்னை ஆயத்தப்படுத்தும். ஐந்தாம் வசனம். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த மலையாகிய சீயோன் மீது ஏன் இஸ்ரவேலோடு ஜாதிகளுக்கு கோபம், பிரதம மந்திரிகளுக்கு ஏன் இஸ்ரவேலோடு கோபம், ஜனாதிபதிகளுக்கு, அநேகமான நாடுகளுக்கு? Why? தேவன் தெரிவு செய்த தேசம், பூமி அவருடையது. ஆனால் இஸ்ரவேலை தெரிவு செய்தார். நீ உலகத்திலே கட்டப்பட்டு உலகத்திலே புதைந்திருந்தால் நீங்க வந்து இருக்கலாம், ஒன்றையும் அறிய மாட்டாய். இது இனி வரப்போகும் உலகத்தின் ராஜ்யத்தின் ரகசியங்கள். தேங்க்யூ. இனி வரப்போகிற சமுதாயம் யெகோவாவோடு பூமி அனைத்தையும் எல்லா தேசங்களையும் ஆளுகை செய்ய போகிறது. இதுதான் உன்னுடைய இலக்கு. ஜாதிகளை ஏன் கொந்தளிக்கிறது? ஏன் இஸ்ரவேலுக்கு விரோதமாக அவர்கள் சீட்டு போட்டு எதிர்க்கிறார்கள்? இலங்கை உட்பட
இலங்கையிலே இஸ்ரேலின் வெளிநாட்டு காரியாலயம் இல்லை. அவ எத்தனையோ தேசங்களை எதிர்த்தார்கள், எதிர்க்கிறார்கள். இப்ப உங்களுக்கு விளங்கு சும்மா இருக்கலாமே நீங்க என்னத்துக்கு எதிர்க்க? ஏனென்றால் தேவன் அந்த நாட்டை தெரிவு செய்தார். ஆபிரகாம கொண்டு வந்து காட்டியது அந்த நாடு. அங்குதான் எருசலேமிலே எல்லாம் நடந்தது. இயேசுவா பாடுபட்டது அங்கே, மரித்தது அங்கே, உயிர்த்தெழுந்தது அங்கே, ஒலிவ மலையிலிருந்து மேலே போனது அங்கே, மறுபடியும் திருப்பி வாரது அங்கே. அதனால் தான் இந்த எதிர்ப்பு புருஷமார அறிந்து கொள்ளு. அவர் வர போறார். ஜாதிகள், ஜனங்கள், தேசங்கள் விரும்பினாலோ விரும்பாமல் விட்டாங்க. வாயை பொத்தி கொண்டு இருங்கோ, நடுக்கத்தோடு கடி கூறுங்கோ. முடிச்சு போடுவார் கோபம் கொண்டு. சங்கீதம் 2 கூறுகிறது. அதான் இந்த ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் பின்னாலே யார்? பின்னாலே யார்? பெலமா சொல்ல அதான் எழுப்பி நிற்கிறது. நான் என்னுடைய பரிசுத்த மலையாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை, யார் அவருடைய ராஜா? Yeshua the Messiah. The Messiah means anointed king. அபிஷேகம் பண்ணின ராஜா. ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். I have anointed my king. முடிஞ்சது. ராஜாக்கள் அறியாதது இது. முடிஞ்சது. சரித்திரம் எழுதியாச்சது. சர்வ வல்லமை உள்ள தேவன் மனுஷன் ராஜ்யத்தை இழந்தான். முதலாவது மனுஷன், இரண்டாம் மனுஷன் ராஜ்யத்தை எடுத்தான். அதை நீங்கள் வெளிப்படையாம 11-15 வாசிப்பீர்கள். பூமியின் ராஜ்யங்கள் அது எல்லாமே அவருடைய மேசியாவுக்கும் நம்முடைய ஆண்டவர் யேசுவா அவருக்கும் உரிமையாயிற்று இல்லையா? தீர்மானத்தின் விவரம் நான் தீர்மானம் பண்ணிட்டேன். ஆகையினாலே நீங்கள் பிரச்சனைப்பட தேவையில்லை. நீங்கள் விழுந்து விழுந்து ஒவ்வொரு நாளும் ஓட் பண்ணலாம். முழு பெரிய அவருடைய வார்த்தையை நம்பி தீர்க்க தரிசன வார்த்தையில் உனக்குள்ள இருந்தால் டாடி சிரிக்கிற நேரம் நீயும் சிரிக்கலாம். ஒரு பேய் போட்டு குடும்பத்தை ஆட்டி அவர் அந்த பேயோட கோபப்படுற நேரம் அந்த கோபத்தை உனக்கு கொடுப்பார். அந்த நாளே அந்த நேரத்திலே பேய் கிட்ட வராது, பிச்சு போடுவாய். That is an anointing. ஒரு சகோதரன் சொன்னார், எங்கேயோ பரந்தனோ எங்கேயோ இடத்துல போய் ராஜ்யத்தின் செய்தியை சொன்னதாம். எங்கேயோ சோமில்லாமல் யாரோ இருந்தபடியன் கிளம்பி விழுந்து அடிச்சு குமரி அடிச்சு எல்லாம் பிட்டாண்டு அடிச்சு ஓட ஆரம்பிச்சோன்னா எல்லாரும் வாயில கை வச்சுட்டாங்க. இது என்ன, இது புதினா புதினா
தான் நீயும் நானும் அழைக்கப்பட்டோம். நீ பைபிள் காலேஜுக்கு போயிட்டு பெய்ய கலைக்க படிக்க மாட்டாய். ஏ தெரியுமா, அவனுக்கு பெயரு கண்டே தெரியாது, நம்புறதில்லை. There are some Bible professors in the Bible colleges. They don't believe in the virgin birth. கன்னிகையின் கற்பத்தில் உருவானவரை நம்புறதில்லை. பைபிள் காலேஜில் படிப்பிக்கணும். எப்படிப்பட்ட பேய் வந்து ரங்கம் உங்கள் தலையில். இப்பொழுது விவரம் சொல்லுவேன். யாவே என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை பிறப்பித்தேன், உம்மை பெற்றெடுத்தேன். அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து கூறுகிறது. என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு, தேசங்களை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். God is focused on the earth, not heaven. Did you hear that? தேவன் போக்கஸ் பண்ணி இருக்கிறது. இந்த கேமரா 2 3 சில இடங்கள்ல போக்கஸ் பண்ணி இருக்குது. அந்த போக்கஸ் பண்ணி இருக்கிற இடம் தான் அங்க வரும். அந்த இதுல அந்த பாரு, இப்ப வேறொரு இது வேறொரு கேமரா போக்கஸ் பண்றது எது, அங்க ஸ்விட்ச் பண்றது அது வரும். தேவன் போக்கஸ் பண்ணி இருக்கிறது வானம் அல்ல, பூமி. மனுஷன் நிற்கிறான். புறஜாதியால் அப்படி இருந்தா பரவாயில்லை. அவன் சொல்லட்டும், என்ன மடியில், தேவன் மடியில், பாதாளத்தின் நடுவில். எங்களுக்கு என்ன தேவஜனம்? என்னத்துக்கு நீ ஓட போறாய் வானத்துக்கு? அறியாமை. அவர் வாரார், இருந்து வேறே சொல்லுவோம், நான் திரும்பி வருவேன். வந்ததுக்கு பிறகு என்ன நடக்குது? ஐயோ, நான் சொல்றத கேளப்பா. அவர் காலை வச்சு அது பிளந்து மேல, அதுக்கு பிறகு அவர் எருசலேமுக்கு வருவார். அந்த வாசல்களுக்கு அது அந்த அடைக்கப்பட்ட அவன் தான் சுலைமான் அடைச்ச அந்த வாசல் அவரை தடை பண்ணாது. இப்படி அந்த எருசலேம் அந்த மதில தூக்கி இப்படி வைப்பார். என்றாரு இதுகள் தான் உன்னை தூக்கி பிடிக்கிறது. இதுகள் தான் உனக்கு சந்தோஷத்தை கொண்டு வர்றது. வேற என்ன யோசிக்கிறாய்? இதுகளை போக்கஸ் பண்ணட்டாம், இத முதல்ல தேடட்டாம். நீ பிறகு தின்னுக்கு திரும்பி பாப்பாய். அடே, இது யாரு கொண்டு வந்த? இது உனக்கு தேவையானது. டாடிக்கு தெரியும், உன்னோட வச்சு கொடுத்து போட்டு போவார். வாகனமோ மோட்டார் சைக்கிளோ எதுவோ என்ன வாயுமே இருக்கட்டும், உனக்கு தேவையானது நீ ராஜ்யத்தை முதல்ல தேடு. God focus is on the earth. He says, I'm coming. எப்படி ஜெபம் பண்ண சொன்னார்? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் டாடி, உம்முடைய பெயர் கௌரவிக்கப்படுவதாக, பரிசுத்தப்படுவதாக. Hallowed be thy name. அங்கால உம்முடைய ராஜ்யம் எங்க வாரது? அப்படியே ஜனம் எல்லாம் அங்கோட நிற்குது. இதனாலேயே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற அமளி அவர்களுக்கு தெரியாமலே அவர் ஓட் போட்டு எதிர்க்கிறார்கள். ஏன் எதிர்க்கிறார்கள்? அவர்களுக்கு தெரியாது. விருதாவாக இவர்கள் கொந்தளிப்பாங்க. தேவன் காக்கிறார். ஆரம்பத்தில் இருந்து God chose a land. புவியின் அதன் குடிகளும் அவருடையது.
தேவன் அந்த இடத்தை தெரிவு செய்தார். இஸ்ராயல் கானான் தேசம். God chose Jerusalem. அவர் தெரிவு செய்தார். அதை குறித்து ஏறக்குறைய 800 தடவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. பூமியிலே அதை வைக்க வேண்டிய இடத்திலே வைத்தார். அதுக்கு தான் சொல்லி இருக்குது வடிப்பமான ஸ்தானம். பூமியின் சர்வ பூமியின் மகிழ்ச்சி இன்னும் அது நடக்க இல்லை. சர்வ பூமியின் மகிழ்ச்சி அது அவர் வந்தது. அவருக்காக காத்திருக்கிறவர்கள் சிறகுகளை அடித்து கழுகுகளை போல எழும்புவார்கள் என்று சொல்லி அதிலே தான் கூறப்பட்டிருக்கிறது. சிறகுகளை அடித்து கழுகுகளை போல என்ன எழும்புவார்கள்? சவக்குழியிலே இருந்து எழும்புவார்கள். தேசத்தை தேர்வு செய்து அவர் குடியிருக்கும் இடத்தை அந்த சீயோனை எருசலேமை தெரிவு செய்தார். நான் திரும்பி வந்து அங்கே குடியிருப்பேன். 12ஆம் அதிகாரம் சங்கரியா. இனிமேச்சோட 8ஆம் அதிகாரம் சங்கீத புத்தகத்திலே எத்தனை இடங்களில் குறிப்பாக எருசலேமை குறித்து நாங்கள் படிக்கும் நேரம் இன்னும் எத்தனையோ ஆழங்கள் அதிலே நாங்கள் அவற்றை today we going through Yeshua the Messiah reigns over the nations in the millennium. 1000 வருட சாட்சியிலே யேசுவா எங்களது மேசியா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தேசங்கள் அனைத்தையும் அரசாட்சி செய்வார். இப்பவே எருசலேம் தலைப்பட்டணமாக அமெரிக்க ஜனாதிபதி அனௌன்ஸ் பண்ணது நடக்கிறாமளி. ஏனென்று உங்களுக்கு தெரியும். உலகம் எது? அது எதற்குள்ளாய் கிடக்கிறது? உலகத்தின் அதிபதி யார்? அதற்காகத்தான் முதலாம் செய்யு 2ஆம் அதிகாரம் அடங்கு. எதற்காக டேடி இதை சொன்னார் பாருங்க. முதலாம் செய்யு 2ஆம் அதிகாரம். Now Holy Spirit is speaking to us through Paul. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவென்றால் சும்மா புத்தி அல்ல, பிரதானமாக சொல்லும் புத்தி எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் நன்றி கூறுதல்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதல் உள்ள ஜீவியம் ஜீவிக்கும்படி ராஜாக்களுக்காகவும்
அதிகாரம் உள்ளவர் யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அதை நாங்கள் குறைப்பாக ஒன்றாக சேர்ந்து நான் உங்களை ஜெபத்தில் வழி நடத்தும் நேரம் எங்கள் ஜனாதிபதி, பிரதம மந்திரி, ராணுவம், போலீஸ், நேவி, எல்லா மற்ற காரியாலயங்கள், the courts, நீதிமன்றம், then the municipal council, the kacheri, the government office, the DS office, schools, principals, இவர்களுக்காக ஜெபம் பண்ணுவது அவருக்கு பிரியம். அடுத்த பக்கத்தில் இவர்கள் எல்லாரும் இயேசுவின் வெளிப்படுத்துதல் கிடைக்காதவர்கள் எங்கே ஜீவிக்கிறார்கள்? இருளுக்குள்ளாக, பிசாசின் வல்லமைக்குள்ளாய். பார்வோன் பிசாசின் வல்லமைக்குள்ளாய் இருந்தான். அவனை சுற்றி இருந்தது மந்திரகாரர்கள். எங்கே ஆலோசனை கேட்டிருப்பான்? சில ஜனாதிபதிகள் சுடுபட்டார்கள். அவர்களை வழி நடத்தினது மந்திரகாரர்கள். குறிப்பாக சிலரை ஆலோசனை கொடுத்து அகிரிப்பா ராஜாக்கு பின்னாலே ஒரு மந்திரகாரன் பவுல் சொன்னதை கேட்கப்படவில்லை. ராஜாக்கள், ஜனாதிபதிகள் ஜெபம் பண்ணாத நேரத்திலே, நாங்கள் பரிந்து பேசாத நேரத்திலே பிசாசு அவர்களை வைத்து தனக்கு விரும்பியதை நடப்பிக்கும். முண்டங்களும் விக்கிரகங்களும் ஏன் நிறைந்து போயிருக்கு இலங்கையிலே? நாங்க ஜீவிக்கிற இடத்துக்கு வாய். ஏனென்றால் தேவனுடைய ஜனம் அனுமதித்தபடியால் தேவ ஜனம் குறிப்பாக சரியாக ஜபிக்கவில்லை. அதனாலே நிறைந்து வழிகிறது. விக்கிரகங்கள் தேவனுடைய துதியை திருடி போடுகிறது, அவருடைய மகிமையை எடுத்து போடுகிறது. ஜனங்கள் பில்லி சூனியத்தினாலும் அஞ்சனம் பார்க்கிறதுனாலும் சாஸ்திரங்களினாலும் சூனியத்தினாலும் வழி நடத்தப்படுகிறார்கள். ஏன்? தேவனை அவர்கள் அறியார்கள். அதனாலே நாடும் கிராமமும் எல்லா இடமும் பேயினுடைய சகல வஞ்சிப்புகளாலும் பாடசாலைகளும் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைந்து வழிகிறது. சபை என்ன செய்கிறது? அது கூட வெளிச்சம் இல்லாமல், ராஜ்யத்தின் செய்தியின் வெளிச்சம் இல்லாமல் ஏதோ ஒரு ஆராதனையை வைத்து ஜனங்களை வழி நடத்துகிறது. 2 பாடலோடு நிப்பாட்டி இவர்கள் தேவனுடைய வார்த்தை உணவாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் 10, 15, 20 பாடல், அதுவும் அந்த பாடலுக்கும் சொல்லிக் கொடுக்கும் வார்த்தைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவருடைய இரக்கத்தினால், கிருபையினால் we bring the song according to what we are teaching at that moment. அந்த நேரத்தில் நான் இப்ப என்ன சொன்ன, நான் கொஞ்சத்துக்கு முதல்ல யாவைக்கு காத்திருக்கிறவர்கள் வெக்கப்பட்டு போகிறதில்லை. ஏன்? அவருடைய நம்பிக்கை வீண் போகாது. எது நம்பிக்கை? அவருடைய வருகையும் ராட்சியமும். அவர்கள் புதிய பலன் அடைந்து, ஏன் புதிய பலன் அடைவார்கள்? நாளுக்கு நாள் அவர்களுக்கு மன்னா அந்த ராட்சியத்தின் வழி நடத்துதல் அவர்களுக்கு கிடைக்கும். அந்த வெளிச்சம் வந்து கொண்டிருக்கும். அவர்கள் தட்டி தட்டி பார்க்க அந்த வெளிச்சத்தை தேவன் கொடுப்பார். புது பலன் அடைந்து, புதிய பலனுக்கு புதிய பான் தேவை. பான் என்று சொன்னார் என்றால் the new bread, fresh bread starts very tasty, you know. And you can just say it, சுடுபால் இல்லையா?
and it smells. பேக்கரி பக்கத்தால் போனால் அது எல்லாருக்கும் சாங்க பழைய பான் பூஞ்சான கட்டிப்பேன். அதான் செத்த சவவடியில் சில கூட்டங்கள்ல புதிய இன்றைக்கு எங்களுக்கு தேவையான சோறு அப்பம் அல்லது எதுவோ அந்த உணவை எங்களுக்கு இன்றைக்கு தாரும். அதான் ஜெபம். Give us this day our daily bread. அந்த ஜெபத்தை மறக்காம சொல்லுங்கள். கிளிப்பிள்ளையாக அல்ல, அவரோடு முகத்தில் பேசுற மாதிரி சொல்லுங்கள். Daddy, I want the bread today. Please give me. என் கண்களை திறவும். உமது வசனத்தால் என்னை சுற்றி அறியும், என்னை திருத்தி அருளும். இருள் சூழும் இந்த இடத்தில் உமது உணர்வு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஏசாயா சொன்னான் 55 தாகமாய் இருக்கிறவர்கள் வந்து குடிங்கோ, பசியாக இருக்கிறவர்கள் பணம் இல்லாதவர்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். Come and eat. He's calling you. பிள்ளைகள், இது இல்லாம எங்கேயும் போக முடியாது. வாழ்க்கையிலே எதுவுமே நிரந்தரமில்லை. இங்கே உன் பெயர்களை விட அவருடைய அன்பிலே நிலைத்தது. மூன்றாவது வசனம், நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது. நல்லது, அவருக்கு பிரியமுள்ள காரியம். நீயும் நானும் எங்கள் ஜனாதிபதிக்கு, பிரதம மந்திரிக்கு, இங்க அமைச்சர்களுக்கு ஜெபம் பண்ணுவது தேவனுக்கு பிரியமான காரியமாம். நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போய் விடுவீர்கள், ஆனாலும் என்னை அனுப்பினவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை விட்டு ஒரு காலம் பிரிய மாட்டார். ஏனென்றால் அவருக்கு பிரியமான காரியங்களை நான் எப்பொழுதும் செய்கிறேன். இதோ அவருக்கு பிரியமுள்ளதில் ஒன்று காண்பிக்கிறார். விசுவாச ஜீவியம் அவருக்கு பிரியமுள்ள காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த cannot please God. 11:6 எபிரேயர். Live a faith life. எல்லாவற்றையும் ஜெபத்தை தேவனை முன்னுக்கு போடு. உணவுக்கு முன்பதாக, உன் வாகனம் போறதுக்கு முன்பதாக, எல்லாவற்றுக்கும் முன்பாக, கடைக்கு போகிறதுக்கு முன்பதாக, ஒரு பொருள் வாங்குவதற்கு முன்பாக. வஞ்சிப்பு அங்கே இருக்குது. கடையிலே வஞ்சிப்பான உலகத்திலே ஜீவிக்கிறோம். அது எந்த கடையாயுமே இருக்கட்டும், ஒரு எப்படியாவது வஞ்சித்து உன் பணத்தை எடுத்து அவர்கள் உபயோகிக்கத்தான் எந்த நேரமும். அதான் அந்த பிரைஸ் போடுறதில்ல. அதுல என்ன புள்ளி கண்டு சொல்லுவாங்க. Probably that's the original price. எங்களுக்கு தெரியாது. So அவருக்கு பிரியமுள்ள காரியம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், எல்லா மனுஷர்களும் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கவும், உண்மையை அறிகிற அறிவை அடையவும். எது உண்மை? ராஜ்யம்.
அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அதுவே அவருடைய சித்தம். Can you say? That's why we need to pray. ராஜாக்களுக்கு, ஜனாதிபதிகளுக்கு, பிரதம மந்திரிகளுக்கு நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் பிசாசினாலே இலகுவாக வழி நடத்தப்படலாம். தேவனுக்குள்ளாக இருந்த ராஜா டேவிட் ஒரு சமயத்திலே அவன் அவருடைய வார்த்தையை கவனிக்காது போர் வீரர்களை எண்ண ஆரம்பித்தான். அவன் படைத்தலைவன் ஜோவாப் மூலமாக தேவன் எச்சரித்தார், ஏன் இது செய்ய வேண்டாம், அது செய்வதற்கு முன்பதாக ஒழுங்குகள் இருக்கு, என்ன பலி செலுத்த வேண்டும் என்ன. டேவிட் அதை கேட்கவில்லை. நடந்தது 70,000 பேர் மரித்தார்கள். அங்காலே 1 நாளாகம் 20 வாசித்தால் இஸ்ரேலுக்கு விரோதமாக சாத்தான் எழும்பி நின்று பாத்தீங்களா, இன்றைக்கு எத்தனை பேர் எழும்பி நிற்கிறாங்க. தாவீதை ராணுவர்களை எண்ணும்படிக்கு தூண்டினான். டேவிட் ஏன் அந்த போர் வீரர்களை எண்ணினான்? ஜோவாப் சொல்லியும் கேட்கவில்லை, சாத்தான் அவனை தூண்டினான். மேய்ப்பர்களுக்கு ஜெபிக்க வேணும், ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஜெபிக்க வேணும், அவர்களுக்கு பரிந்து பேச வேணும். All right, let's go back to 8வது வசனம், சங்கீதம் 2. என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். Now this is the kingdom rulership in Jerusalem. இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி சட்டியை போல அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். அது வெளிப்படையாக 2வது அதிகாரத்திலே இருக்கிறது. அவர் தனியாக ஆளுவதில்லை, தம்மை பின்பற்றினவர்கள் தம்முடைய பரிசுத்தவான்களோடு கீழ்ப்படிந்தவர்கள். எஸ், இப்போதும் ராஜாக்களை உணர்வடையுங்கள். ஏன் எதிர்க்கிறார்கள்? உணர்வில்லை. பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே யாவையை சேவியுங்கள், நடுக்கத்தோட கழிவுறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் என்று கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். இதற்காகவே இந்த சரித்திரம் முடிய போகும். இந்த நேரம் பூமியின் குடிகளும் சர்வ சிருஷ்டிகளும் காத்திருக்கிறார்கள். நீதி உள்ள ஒரு ராஜா பூமியை ஆளுவார். எசாயா 32:1, எரேமியா 23:5,